நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 198வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம தசமகா வித்யாவில் 6வது வித்யா பார்க்க போகிறோம். 6வது வித்யான்னு சின்னமஸ்தா. இப்போ பேரை கேட்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. சின்னமஸ்தா, இந்த மோடி மஸ்தான் அப்படின்லாம் கிடையாது. சின்னமஸ்தான காருண்ய தேவத்தை. இப்போ காளிக்கு ஈக்குவலன்ட்டுவோ இவ்வளோ பற்றி பார்க்கலாம். இப்போ எப்படி உதயமாறான்னா, இவளுக்கும் தனி இப்போ காலராத்திரி, இந்த தாரா ராத்திரிலாம் மாதிரி இவளுக்கு ஒரு ராத்திரி இருக்குது. இவன் என்ன செய்கிறான்னா, சின்னமஸ்தா தேவி சொல்லும்போது, ஓம் வைரோசன்யச வித்மகே சின்னமஸ்தாய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதியாத் அப்படின்னு அவள் காயத்ரி போகிறது. ஓம் வைரோசன்ய வித்மகே சின்னமஸ்தாய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். எவளை சூரிய மண்டலத்தில் உறைபவளாக அறிகின்றோமோ, எவளை அறிந்த தலையுடையவளாக தியானிக்கின்றோமோ, அந்த தேவி அவளுடைய ஞானத்தினாலும் தியானத்தினாலும் எங்களை தூண்டட்டும் அப்படின்னு சொல்கிறது. இவருடைய மூல மந்திரம் சொல்லும்போது, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஐம் வஜ்ர வைரோசன்யை ஹ்ரீம் ஹ்ரீம் பட் ஸ்வாகா. ஆனால் நாங்கள் சொல்கிற மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் வஜ்ர வைரோசன்யை ஹ்ரீம் பட் ஸ்வாகா. அந்த ஒரு தடவை பின்னாடி ஹ்ரீம் வருது. இது 17 அக்ஷரங்கள் கொண்டது. இந்த மந்திர மகார்ணவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரம் இவ எப்படி உதிச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம மந்திரங்களை டீப்பாக போல. இவ ஒரு சமயம் பரமேஸ்வர பார்வதியை கைலாசத்துக்கு வரும்போது பார்வதி கேட்குறா ஈஸ்வரனை, இந்த சின்னமஸ்தாதியை பற்றி முன்னாடி சொன்னேன் என்கிட்ட, அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன்னு சொல்லலையேன்னு கேட்குறா. இப்போ நம்ம மனுஷாலாம் கேட்குற மாதிரி. அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார், அவர் கதையை நான் சொல்கிறேன் கேளு. ஒரு சமயம் நீ எல்லாம் வரத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த மகாமாயான்ற இவ சக்தி என் கூட இருந்து நல்லா இன்பம் துய்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அப்புறம் போகும்போது என்ன செய்கிறான்னா, 2 தோழிகளை எழுப்புறாவா. ஒத்தி பேர் வர்ணினி பற்றி ஒருத்தி டாகினின்னு பேர். இந்த டாகினின்றது தனி சக்தியோ, ரொம்ப வெரி பவர்ஃபுல். இந்த வர்ணினி டாகினி இதில் ஒருத்தி பிரேத ஸ்வரூபமாக இருக்கான்னு சொல்லப்படுறது. இந்த 2 பேரில் வலப்புறத்தில் இருப்பவளும் வெண்ணிறம் உடையவளும் அவிழ்த்து விடப்பட்ட கேசத்தினும் கத்திரிக்கோல் கபாலம் பெற்ற கையில் இருந்திருப்பவளும் ரஜோகுணத்தினால் உதித்தவளும் கழுத்து வெட்டப்பட்ட சின்னமஸ்தா தேவியின் தேகத்திலிருந்து எழும் இரத்ததாரியை மகிழ்விட அருந்துபவளும் பாம்பு கொண்டு கட்டப்பட்ட சுரரத்னமுடையவளும் வர்ணினி என்ற பெயர் கொண்டவளுமாக தேவியாக இருக்கா. இவ வலது பக்கத்தில் இருக்கா. வர்ணினியும் வலது பக்கம், டாகினியும் இடது பக்கத்தில் இருக்கா, அம்பாளோட இடது பக்கத்தில். இப்போ அம்பாள் எப்படி இருக்கான்னா, இடது கால்களை முன்னும் பின்னுமாக வைத்திருப்பவளும் தேவியின் வெட்டப்பட்ட சிரமுடைய தேகத்திலிருந்து பொங்கும் இரத்தத்தை மகிழ்விட அருந்துபவளும் பிரளய காலத்தில் அனைத்து உலகங்களை சாப்பிட்டு விடும் சக்தி படைத்தவளும் பக்தர்களுக்கு இஷ்டமான ஐஸ்வர்யம் அளிப்பவளும் தாமச குணத்திலிருந்து உதித்தவளான பராசக்தி பகவதி டாகினி தேவி எப்பொழுதும் வினயத்துடன் தியானிக்க தகுந்தவளாக இருக்கின்றார். இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சின்னமஸ்தான்ற தேவி என்ன செய்யப்படியான 3 பேருமே குளிக்க போகிறா. இப்போ எர்லி மார்னிங் பரமேஸ்வர்கிட்ட இதுக்கு சொல்லிட்டு நான் குளிக்க போகிறேன்னு போகிறேன். இப்போ டாகினி இடது பக்கம் இருக்கா, வர்ணினி வலது பக்கம் இருக்கா அம்பாளுக்கு. அப்போ என்ன செய்கிறான்னா, இவ புஷ்பரதான்னு ஒரு இது இருக்குது, நதியில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறா. அப்போ குளிக்கிறா ஜலக்கிரீடா ஆடின்னு இருக்கா. டைமே ஆயின்ட்டுருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்கணும், நதி தீரம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் குளிக்கும்போது பசி ஜாதிக்கு வந்துடும். அப்போ அம்மா எங்களுக்கு பசிக்கிறதுமான்னு கேட்குறா அவள் 2 பேரும். அப்போ என்ன செய்கிறான்னா, அம்மா டக்குன்னு தான் குருவாளை எடுத்து தான் தலையை கட் பண்ணி தான் கையிலேயே ஏந்திக்கிறார். அப்போ அந்த 2 நாடு இடக்கலை பிங்கலைன்னு இருக்குது. அதுலேருந்து அந்த ரத்தம் பீரிட்டு வருது. இதில் ஒத்தி குடிக்கிறா, அதில் ஒத்தி குடிக்கிறா அந்த ரத்தத்தை. இந்த சுழுமுனை நாடியில் ரத்தத்தை சின்னமஸ்தா தேவியின் தலையே பருகிறது அப்படியே சொல்லியிருக்கு. புராணங்கள் சின்னமஸ்தா தேவியின் அந்த சுழுமுனை நாடிலேருந்து பருகிற ரத்தத்தை அவளே குடிச்சிடுறா. இந்த 2 பேரை இடக்கலை பிங்கலையிலையும் வரதில் இவா 2 பேரும் குடிக்கிறா. அவள் பசி ஆறிட்டாளா அப்படின்னு கேட்குறா. அப்புறமா தலையை தானே வச்சுன்றா ஒட்டின்றது. அது இது அம்பாள் குழந்தைகள் பசித்து இருக்கிறத பார்க்க மாட்டா.
உடனடியாக வந்து ஷீ வாண்ட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை தம். எஸ்பெஷலி அந்த காட்டுப்பகுதியில், இந்த வனப்பகுதியில், அந்த நதி தீரத்தில் ஒன்றுமே கிடைக்காது. அவள் பசிக்குதுன்னு சொல்கிறா. அதனால் இந்த மாதிரி அம்பாள் பண்ணாங்க. ஆனால் படத்தை பார்த்தோடனே பயப்படுவா எல்லாரும். ஏன்னா அந்த இடகலை பெண்களையிலேருந்து அது அப்படியே பீச்சு அடிக்குது ரத்தம். இதை பார்த்தோடனே, படத்தை பார்த்தோடனே பயப்படுவா சில பேர். அது பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அம்பாள் வந்து திருப்பி ஒட்டிச்சுன்றா தான் தலையை, ஒட்டின்றது அந்த தலை. ஸோ இவளுக்கு வந்து இன்னொரு மந்திரம் என்ன சொல்கிறேன், ஹ்ரீம் க்ளீம் ஹூம் ஐம், ஹ்ரீம் ஹூம் ஐம் வஜ்ர பைரோசினே ஹூம் பட்சுவாகான்னு ஒரு மந்திரம் இருக்குது. இது மாதிரி பலவிதமான மந்திரங்கள் இவளுக்கு சொல்லியிருக்கு. இவளுக்கு வந்து சின்னமஸ்தாவுடைய முக்கியமான பெயர்கள் சின்ன கிரீபா, அது முக்கியமான நாமாக்கள். சின்ன கிரீபான்னு ஒரு நாமாவளி, சின்னமஸ்தான் ஒரு நாமாவளி, சின்ன முண்டதர ஒரு நாமாவளி, அக்ஷதா, ஷோதஷேமகரி, ஸ்வஷா, ஷோணிச்சாட்ச தனஷம, பைரோச்சனி, பரோரோக, பலிதான பலிதான பிரகஷித, பலிபூச்சித பதாப்ஜ, வாசுதேவ பிரபூஜித அப்படின்ட்டு இவளுக்கு இந்த மாதிரி இவ்வளோ நாமாவளிகள் சொல்லிருக்கு. இவ வந்து 12 நாமாவளி இவளுடைய முக்கியமான நாமாவளி சொல்லியிருக்கு. இவளுக்கு நியமங்களே கிடையாது. இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இந்த நேரத்தில் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவளுக்கு எப்போ வேணால் பண்ணலாம் இவள் பூஜைகளை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த சின்னமஸ்தா தேவியை இந்த படங்களை பார்க்கணுன்னா இந்த காமிக்கிறேன் பாருங்க. எதுக்கரையில் இவ இருக்கா. ஒரு சைடில் வர்ணனி, ஒரு சைடில் டாகினி இருக்கா. 2 அம்பாளுடைய சக்திகள். இவெல்லாம் நதியில் ஜலக்கிரீடை ஆடுறா. இதை ஒன்று பார்க்கணும். அவள் காலடியில் இருக்குது பாருங்கள், பெண் வடிவாக ஒன்று ஒரு இது படுத்துன்னு இருக்கு. நார்மலாக சிவன் மேலே தான் காளி தாரா இவாளாக நிற்பா. இதில் வந்து பெண் ரூபமாக இருக்கிற மேலே இவன் நிற்கிற மாதிரி போட்டிருக்கு இந்த சின்னமஸ்தா தேவியினுடைய இது. இவருடைய மந்திரங்கள் ரொம்ப பிரசித்தமானது. இவளும் வந்து தசமகா வித்யாவில் இந்த 7 நாளுக்கு உண்டான தேவதைகள் இவள் வரமாட்டான். திரிபுரபேரி வரல, இவள் வரல. ஸோ அது 7 2 9 ஆயிடுச்சு. இன்னும் ஒத்தி வரணும், தூமவதி. அவளும் வந்து இந்த 7 நாட்களில் வரமாட்டான். ஸோ பாரத்தின் 7 நாட்களில் திரிபுரபைரவி, சின்னமஸ்தா, தூமவதி வில் நாட் பி கவர்டு. அப்போ எப்படி எடுக்கணும்னா, மிச்ச நாளில் நமக்கே தெரியும் சில நாளில் பண்ணலான்ட்டு, அதை வந்து பண்ணிக்கிறோம். அப்போ வந்து அது நம்ம லக்னத்தில், அது நம்ம நட்சத்திரத்தில் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட்டிங் ஃபீச்சரை வாழ வச்சுக்கலாம். இந்த மாதிரி சொல்லியிருக்கு. இந்த மந்திரங்களில் சொல்லும்போது நித்தியப்படி தசமகா வித்யா நான் சொல்லின்னு இருக்கேன். நித்தியப்படி மந்திரத்தில் குறைஞ்சது ஒரு 27 தடவையாக சொல்லணும். 27, 54, 108 கணக்குகள் இருக்குது. ஸோ அதில் இதெல்லாம் தசமகா வித்யான இந்த 10 சொல்லி ஆகணும் நம்ம மந்திரத்தை. தேவதா ஸ்வரூபங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. இது மட்டும் அதை வசதியும் சொல்லவே முடியாது. ஏன்னா அதனால தான் எல்லாம் தசமகா வித்யான்னு சொல்லியிருக்கு. வெரி பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் இவாள்லாம். நல்லா அது புரிஞ்சு முதல்ல கான்செப்ட் புரியணும் நமக்கு. இல்லை இது 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 வசதி, அது வசதி பாவத்தில் போய் சேர்ந்துடும். அது மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணவே கூடாது. தசமகா வித்யா மந்திரத்தை எடுத்துட்ட இந்த 10 சொல்லிட்டு இருக்கணும். பட் அதுலேயே நமக்கு பேச மாதங்கி ரொம்ப படிக்க, புவனேஸ்வரி, மாதங்கி இதெல்லாம் வருது. தசமகாவில் கமாலாத்மிகானது மகாலட்சுமியை குறிக்கிறது. மாதங்கியது ராஜஷியாமலா, ராஜமாதங்கி எல்லாம் தான். அதில் இது வாராகி வராது. நல்லா புரிஞ்சுங்க, வாராகி வராது. இது வந்து திருப்பி ரீகேப்பிங் என்னென்னா, முதல்ல காளி வித்யா, அடுத்து தாரா வித்யா, காளி தாரா, சுந்தரி திரிபுர சுந்தரி, 4வது வந்து புவனேஸ்வரி, அடுத்து திரிபுர பைரவி 5, இது 6வது வித்யா சின்னமஸ்தா. அப்புறம் வந்து தூமவதி, பகலாமுகி, இந்த 6, தூமவதி பகலாமுகி 8 ஆகிடும். அடுத்து வந்து மாதங்கி கமலாத்மிகா, தசமகா வித்யா முடிகிறது. ஸோ இதில் பாரத்தில் எடுத்துட்ட
ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபஸ்ட்டு டே ஆஃப் த வீக்கு கணக்கு. நம்ம இங்கிலீஷ்காரன் சொன்னதெல்லாம் பிடிச்சிட்ருக்கோம் மண்டேன்னு சொல்லிட்டு. சரி, ஞாயிற்றுக்கிழமை மாதங்கி, திங்கக்கிழமையில் புவனேஸ்வரி, செவ்வாய்க்கிழமையில் பகலாமுகி, புதன்கிழமையில் சுந்தரி, அது லலிதா சுந்தரி, வியாழக்கிழமையில் தாரா, வெள்ளிக்கிழமை கமலாத்மிகா, சனிக்கிழமை காளி. இது அந்த 7 அதில் அடங்கிடும். இந்த 3 விட்டு போகும். இதில் இந்த வாரக்கணக்கில் திரிபுர பைரவி, சின்னமஸ்தா, தூமவதி அதில் கவரேஜ் ஆகாது. ஆனால் ஜபத்தில், நித்தியப்படி ஜபத்தில் இதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த சின்னமஸ்தான் தேவியை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அம்பாள் கோர ஸ்வரூபமாக எதுக்குன்னா அசுரால அடக்கிறதுக்கு தான். அது நமக்கு இல்லை அது. ஸோ அதை பார்த்து பயப்படவும் கூடாது. காளினால காருண்ய ரூபம்னு சொல்லியிருக்கு. இந்த காளி வித்தை எப்போ ஒருத்தனுக்கு சித்தி ஆகிடுத்து, மிச்ச வித்தைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஆகிடும் அவர்கிட்ட. ஸோ அதே மாதிரி சின்னமஸ்தா தேவியை சில இடங்கள் தான் படங்கள் பெருசாக பார்த்துருக்கேன். இங்கே இதுக்கிட்ட ஜமீன் பல்லாவரத்தில் ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குது. அந்த இடத்துல பெரிய படமே பிடிச்சிருக்காது. ஜமீன் பல்லாவரத்தில் அந்த ஓல்டேஜ் ஹோமில் அது வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது. அங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த ஓல்டேஜ் ஹோமில் இந்த படத்தை பெருசாகவே ஒரு 6x6 சைஸே போட்டிருக்கேன். அதை பார்த்துருக்கேன். ஸோ ஆகையினால் நம்ம அந்த தத்துவார்த்தத்தை தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டாகினி பரணினிக்கு அவள் பசின்னு சொல்லும்போது அம்பாளோட பொறுத்துக்க முடியாமல் தான் தலையை வெட்டி தான் உடம்புல அப்போ திருப்பியும் போகிறா, இங்கே கைலாசத்துக்கு போகிறா, எல்லாம் குளிச்சுட்டு இப்போ போய் பரமேஸ்வரன் காணவே காத்தால் போன வரவே இல்லையே, இப்போ கேட்குறார். அப்போ அம்பா சொல்கிறேன், எனக்கு பயப்பட வேண்டாம். இல்லை, யாரோ கடத்தியும் போயிட்டாலும் அது இல்லை, எனக்கு நான் பயந்துட்டேன். என்கிட்ட யாரும் வர முடியாது, அந்த பிரம்மாதி தேவர்கள் வந்தால் கூட எங்கிட்ட டச் பண்ண முடியாதுன்ற அம்பாள். யார்? சின்னமஸ்தான்ற தேவி பரமேஸ்வரனோட டிஸ்கஷன் நடக்கிறது மாதிரி. அப்போ சில வெளியில் போயிடுத்தேன். இல்லை, என் உடம்புலேருந்து ரத்தம் வெளியில் நிறையா வந்துட்டு, அதனால் உடம்பு வெளுத்தா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போகிறது அந்த டிஸ்கஷன். ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ இந்த 6வது வித்யா சின்னமஸ்தா வித்யா, இதை ஆஸ் இட் இஸ் எப்படி சொல்லியிருக்காளோ அப்படி எடுத்துக்க வேண்டியதான். நம்ம இதை நம்ம தசமகா வித்யா பூஜை பண்ணுறவா இதை வச்சுக்கணும். இப்போ எங்கள் குருவாத்தெல்லாம் அது எந்திர வடிவிலேயே வச்சுருப்பா. பெரிய படம் போட்டிருக்கோம், தனித்தனியாக கோல்டு பிளேட்டு பண்ண ஒவ்வொரு எந்திரமே கிட்டத்தட்ட 6 இன்ச்சஸ் பை 6 இன்ச்சஸ் இருக்கும். அது அப்படியே எல்லாம் படம் போட்டு நடுவில் ஸ்ரீசக்கரத்தோடு போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந்த எந்திர வடிவில் இருக்கிற தசமகாவித்யா. இதை சொல்லி நான் இந்த 198வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.